ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பார்க்குறது பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா. பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா வந்து நம்ம யோகா பண்ணாலே நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது என்னென்ன தெரியுமா? கண்ட்ரோல் பண்ணலாம். கிரவுண்டட் அண்ட் பெட்டர் ஃபோக்கஸ். அது வந்து என்ன பண்ணுமா, இப்போ எனக்கு பண்ணனா இருக்கு. இப்போ அதை என்னால் பார்க்க முடியல, ஆனால் நான் இப்போ என் ஐஸை இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பண்ண உடனே நான் அந்த பனானாவை பார்க்குறேன், என்னால் பார்க்க முடியுது. அதுதான் grounded and better focus. Increase your blood flow. Increase your blood flow. Blood flow na நம்மளோட blood கொஞ்சம் increase பண்ணி நம்மளுக்கு புது blood வர வைக்கும். அதுக்கு வேணும்னே விழ தேவையில்லை. சப்போஸ் விழுந்தா அந்த blood போயிட்டு அது மூடிக்கும். ஒரு black கலர்ல ஷீட் வந்து அது மூடிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதுலேருந்து ஒரு புதுசா ரத்தம் எடுத்துக்கும் அந்த black ஷீட்ல இருந்து. ஏன்னா அதில் நிறைய ரத்தம் இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்து ஸ்ட்ராங் இம்யூன் சிஸ்டம். அப்படின்னா நம்ம லிவரை வந்து அது கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும். அதுதான் வந்து ஸ்ட்ராங் இம்யூன் சிஸ்டம். இன்க்ரீஸ் யோர் மெட்டபாலிசம். அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுற மெட்டபாலிசம்னா சொல்ல போனால் இப்போ உங்களோட இதுக்கு ஃபயர் வருது. ஃபயர்னா அந்த மாதிரி ஃபயர் கிடையாது. சொல்ல போனால் எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் யோகா பண்ணாலே போதும். அடுத்து ஹெல்த் பெட்டர் டைஜஸ்ட். இப்போ நான் பனானா சாப்பிட்றேன். ஹெல்த் பெட்டர் டைஜஸ்ட். அதோட மீனிங் என்னன்னா, இப்போ நான் அந்த பனானா சாப்பிட போகிறேன், ஆனால் அது டைஜஸ்டே ஆகலை. ஆனால் நான் ஃபஸ்ட்டு யோகா பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு யோகா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டோடனே உடனே டைஜஸ்ட் ஆயிடுச்சு. அதுதான் ஹெல்த் பெட்டர் டைஜஸ்ட். ஓவரால் மென்டல் ஹெல்த்தினா இப்போ உங்கள் பிரெயினில் வந்து சொல்ல போனால் உங்கள் பிரெயினில் மாட்டி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடும் யோகா பண்ணால். இன்க்ரீஸ் யார் எனர்ஜி. இப்போ வந்து நான் சம கோவத்தில் எனக்கு யாராவது அடிக்கணும் போல இருக்குன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். நம்ம ட்ரிங்க் குடிச்சா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இன்க்ரீஸ் யோர் ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்படி பண்ணக்கூடாது. அது வந்து அப்படி பண்ணால் நம்மளுக்கு சுத்தமாகவே இது கிடைக்காது. சுத்தமாகவே நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்காது. ஸோ நம்ம ஸ்லோவாக பண்ணால் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். இன்னொன்று வந்து லெஸ் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். அப்படின்னா நம்ம ஹார்ட் டிசீஸை கொஞ்சமாக போக்க வைக்கும். அப்படின்னா வரவே வராத மாதிரி போக்க வைக்கும். இன்னொன்று இம்ப்ரூவ் யார் ஹெல்த் போன்னா இப்போ என்னோட போன் உடஞ்சிருச்சு. ஆனால் நான் அதை வந்து நிறையா யோகா அதை வந்து நான் வந்து கையை இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வந்து சுளுக்கு பிடிச்சிருச்சு, நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப ஹெல்த் ஆயிடுச்சு. அது பார்த்தா இம்ப்ரூவ் யார் ஹெல்த் போன். அதுக்கடுத்து பெட்டர் ரிப்ரெஷன்னா இப்போ நம்மளோட மூச்சு வந்து நம்ம வந்து பெட்டராக பண்ண முடியும் யோகா பண்ணால். அதுதான் பெட்டர் ரிப்ரெஷன். அடுத்து லிவரஸ் டிஸ்ட்ரெஸ் ஹெல்ப் யூ டு ரிலாக்ஸ். அப்படின்னா நம்ம யோகா பண்ணால் ரிலாக்ஸ் பண்ணிவிடும். இப்போ நம்ம இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடணுமா இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடணுமா இல்லை இந்த சிப்ஸ் சாப்பிடணுமா, எதாவது சாப்பிடணும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது உங்களுக்கு, அதை நான் லாஸ்ட்டில் சொன்னேன், இப்போ காலம் பிடிச்சது. இது எந்த பழத்தோட சீடுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? அது ஒன்று, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு வந்து என்ன கலர்ல இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு வந்து கிரீனிஷா இந்த கலர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் வர ஆரஞ்சு இந்த கலர்ல இருக்கும். செகண்ட் வர ஆரஞ்சு கொஞ்சம் எல்லோ கலரிஷா இருக்கும். தேர்ட் வர ஆரஞ்சு ஃபுல்லாவே எல்லோவா இருக்கும். இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எல்லோ கலர் ஆரஞ்சுல நிறைய